வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 12ஆம் வகுப்புக்கான டெம்பரரி மார்க் ஷீட்டை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. dge.tn government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹையர் செகண்டரி செகண்ட் இயருக்கான பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல போயிட்டு உங்களுக்கான அந்த டெம்பரரி மார்க் ஷீட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது பிரைவேட் கேண்டிடேட் மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, ஸ்கூல்ல படிச்சு பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க, இல்ல பிரைவேட் கேண்டிடேட்டா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே உங்களுக்கான 12th மார்க் ஷீட் இதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ரோல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயரை கொடுத்துக்கோங்க. ஸோ இயர் என்டர் பண்ணிட்டு ஐஃபன் போட்டு நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டே இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தா டேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படி கொடுத்தா உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கடுத்து டே இந்த ஃபார்முலா கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை சால்வ் பண்ணி அப்படியே என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் குத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லோட் ஆயிட்டு உங்களுக்கான மார்க் ஷீட் பார்த்தா டவுன்லோட் ஆயிடும். இல்ல கீழே கேண்டிடேட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்க நேம் கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான மார்க் ஷீட் பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க. போட்டோ கொடுத்துருப்பாங்க, கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்க பெயர் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பார்த்தா 11th என்ன மார்க் எடுத்தீங்க, அதே மாதிரி 12th எந்த மார்க் எடுத்தீங்க, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான எம்இஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு எம்இஸ் நம்பர் தெரியாம இருப்பாங்க. இந்த மார்க் ஷீட்டை பார்த்து உங்க எம்இஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஏன்னா அட்மிஷன் போடுறப்ப எம்இஸ் நம்பர் கேட்குறாங்க. இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நிறைய இடத்துல கேட்பாங்க. அது இருக்கு பாருங்க. பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்றவங்க இந்த டெவலப் பண்றவங்க நீங்க டவுன்லோட் பண்ணி சம்மந்தப்பட்ட இதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் மார்க் ஷீட் வரதுக்கு டிலே ஆகும். அதுக்கு பதிலா இந்த டெம்பரரி மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை நீங்க அட்மிஷன் போடுறதுக்கோ கவுன்சிலிங் அப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.